வணக்கம் நேர்களே! நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025 புத்தாண்டு பலன்களிலேயே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள தான் நம்ம இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்கள எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரியா சொல்லியிருப்போம். அடுத்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும்போது எப்படி இருக்கும், அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலயும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும். ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள், முக்கியமான தெய்வங்கள் இருக்கும். அதனால அந்த ஜாதகத்த நீங்க பார்க்கும்போதுதான் அந்த தெய்வம் தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும். நீங்க அத வழிபடாமலே இருந்திருக்கலாம். சில தெய்வங்கள நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக. அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். கோச்சார நிலவர அந்த கிரகங்களை இப்ப தற்காலிகமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள். சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லும். அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கோச்சார நிலவரப்படிதான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதல் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருண ரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்கள். இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்கள். சூரியனுக்கு அதிபதி அந்த உத்திர நட்சத்திரம். அந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள். இது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னு அந்த கன்னி ராசியை சொல்றோம். அப்படி இருக்கும்போது இந்த ராசி அன்பர்கள், அதாவது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு வம்பு வழக்குகள்ல இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதே சமயத்துல நீங்க அரசாங்கத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ், ஆர்டர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்குறதுக்குள்ள உங்களுடைய வாழ்நாளே முடிஞ்சு போயிடும். ரிட்டையர்டுக்கே வந்துருவீங்க. அந்த அளவிற்கு ஒரு ஒரு சின்ன விஷயத்த நம்ம செய்யணும்னா கூட நிறைய ஒரு சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. ஏன் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தது குற்றமா, இல்ல நாங்க கன்னி ராசியில பிறந்தது குற்றமா அப்படின்ற அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு களமாகவே இருக்கும். சில உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுடைய லைஃபை ஈஸியா ரன் பண்ற மாதிரி இருக்கும். பட் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு முடிவுல பாத்தீங்கன்னா சில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு, நம்ம இத்தனை நாள் உழைச்சது எல்லாமே வீணா போச்சே அப்படின்ற அளவிற்கு உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை வச்சு செஞ்சிருப்பாங்க. அது கடைசி தான் உங்களுக்கு புரியும். அந்த அளவிற்கு இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நிறைய எதிரிகள் தொந்தரவும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு, கன்னி ராசியில பிறந்த இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பெரிய ரிலீஃப்க்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அந்த கேது பகவான் வெளியேறிட்டாரு. இந்த வருடம் மே மாதம் வெளியேறாரு. அது உங்களுக்கு மார்ச் மாசத்துல இருந்தே நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு மே மாதம் தான் பயிற்சி ஆகுறாருன்னா மே மாதம் மட்டுமே உங்களுக்கு மாற்ற
மாற்றத்தை கொடுக்காது. அதற்கு முன்னாடியே பெரிய ரிலீஃப்ன்றது உங்களுக்கு சில பேருக்கு கிடைக்கும். நிறைய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த 2024 எண்டுலயே பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திலேயே சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த கேது பகவான் முழுமையா ரிலீவ் ஆகுறாரு அப்படின்னு. கடைசி ஆனாலும் சில உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கடைசி நேரத்துல போகிற போக்குல என்னத்தையாவது போட்டு விட்டு போயிடுவார். அந்த அளவிற்கு சில ப்ரெஷரும் அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த கேது பகவான் ரிவர்ஸ்ல வர்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதத்துக்கு வரும்போது அந்த 2ஆம் பாத அன்பர்கள் தான் ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாவர்கள். அதனால அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மே மாசம் வரைக்கும் சில கெடுபிடியா இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் ரிலீவ் ஆயிடுவாங்க. நிறைய பேருக்கு கடன் தொந்தரவுகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள். தொழில் ரீதியாக சில ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பயணிக்கிறார். 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய வாடிக்கையாளர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். அதனால நீங்க இதனால் போட்ட எஃபர்ட் எல்லாமே இந்த 2025ல உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. கடந்த வருடத்துல எல்லாம் நீங்க இதை விட 3 மடங்கு 5 மடங்கு நீங்க எஃபர்ட் போட்டிருப்பீங்க. எல்லாமே 0 தான். எதுவுமே உங்களுக்கு பலனை கொடுத்திருக்காது. இந்த 2025ல அப்படியே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வாடிக்கையாளர் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரப்போகுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வேலையை இழந்து தொழிலை இழந்து கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு அந்த தொழில வருமான வளர்ச்சின்றது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கன்னி ராசியில இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்திலேயே இருக்கிறாரு. சனி பகவான் 7ஆம் இடம், அடுத்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வேலையில நிறைய வளர்ச்சிகள், தொழில்ல நிறைய வளர்ச்சிகள், இதெல்லாமே கண்கூடாக பார்ப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். என்னவோ வளர்ச்சி இருந்தாலும் இருக்காட்டிலும் நீங்க எப்போதுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் அனைத்து விதமான பலன்களை தந்தாலும் நீங்க எப்போதுமே கவனமா இருக்கக்கூடியது உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்க கூட, அதாவது உங்களை சார்ந்தவர்களோ இல்ல உங்களுடைய வேலை பார்க்கிறவங்களோ உங்களுடைய பணியாளர்கள் மீது எப்போதுமே ஒரு கவனமாக இருக்கணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் இல்லையா இந்த கன்னி ராசி. அதனால உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உங்களை பழி வாங்கும் நோக்கத்திலேயே வெளியில போய் சில வேலைகள் எல்லாம் செய்வாங்க. அதனால அதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நேரமா தான் இருக்கும் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு நிறைய வளர்ச்சிகள் இருக்குங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள். இதனால் வரைக்கும் வெளிநாட்டை கூட நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. நமக்கு அந்த போகணுன்ற ஐடியாலாம் இல்லை மேடம், நான் இங்கேயே இருந்து நல்லா வேலை பார்த்தாலே எனக்கு போறோம், கடன் எல்லாம் அடைச்சாலே போறோம் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த 2025ல உங்க கைக்கு எட்டின அளவுக்கு அந்த வாய்ப்புகள் வரும்போது யாராவது வேண்டான்னு சொல்ல போறீங்களா? அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதி அதாவது வேலை ரீதியாக பாத்தீங்கன்னா சில தொந்தரவுகள் இருக்கும். உங்களை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை எப்பண்டா வச்சு குறி வச்சு தூக்குறது, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்துருவீங்க ஈஸியா. குருவனுடைய ஆசி இருக்கும்போது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக எளிதாக கடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இதே இது நீங்க சனி ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்தாதான் அந்த வேலையில பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லணும். சனி நல்ல ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது. கடந்த ஒரு 5 வருடத்திற்கு முன்னால ஏற்பட்ட அந்த சில பிரச்சனைகள் எல்லாமே இந்த வேலையில குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் அடிப்படை தேவைகளை நீங்க அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நிறைய பேர் வீடு வாங்கணும் ஆசைப்பட்டு அந்த இதெல்லாம் கனவாகவே ஆயிடுச்சு மேடம், என்னால இனிமே வீடே வாங்க முடியாது, ஏன்னா கடன் தொந்தரவுகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வீடு வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் சொந்தமாக வீடு அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் வீடு
வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒரு என்கிட்ட ஒரு 2 லேண்ட் இருக்கு, ஒன்ன வித்துட்டு நான் கொஞ்சம் கடனை அடைச்சிட்டு இன்னொன்னு நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிலாம் இந்த 2025ல மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா மிக எளிதாக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். நிறைய பேர் சொந்தமா தொழில் ஆரம்பிக்க போறீங்க, நிறைய மன உளைச்சல்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு விவாகரத்து வழக்கே பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களாக மனசை போட்டு ரொம்ப உறுத்திட்டு இருக்கோம், ஏண்டா நம்ம இப்படி வாழ்றோம் அப்படின்ற மாதிரியாகலாம் இருந்திருப்பீங்க பெண்கள். அதுல இருந்தெல்லாம் முழுமையாக 100% வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதுல இருந்து விலகி வந்து அப்படியே என்னமோ கூண்டுக்குள்ள இருந்த ஒரு பறவை மாதிரி இப்படி இப்போ வந்து 2025ல சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. பெண்களுக்கு முழு சுதந்திரமும் இந்த வருடத்துல இருக்க போது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்க, ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு இந்த 2025 ஒரு மிக அருமையான வருடம். நீங்க அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், கன்னிராசி அன்பர்கள், அதுல இருந்து நான் வெளியில வரணும் மேடம், நான் என்னுடைய சொந்த ஊருக்கு வரலான்னு நான் முயற்சி பண்றேன், என்கிட்ட கிரீன் கார்டு கூட இருக்கு, அங்க வந்து நான் தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன், தாராளமா எனக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம். தொழில் செய்யறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுடைய ஜோதிடர்கிட்ட நீங்க ஒரு வாட்டி ஆய்வு செய்துக்கோங்க. அப்படி அப்படி இல்லாதவங்க நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க அந்த உங்களுடைய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தொழில் செய்யணும் விருப்பம் உள்ளவங்க தாராளமாக தொழில் செய்யலாம். வெளிநாட்டுல இருந்து வந்து அடுத்து அங்கிருந்து வந்து எனக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குமா, வேலை வாய்ப்பை நான் தேடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான ஒரு உங்களுடைய கதவுகள் எல்லாமே திறந்திருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க பட்ட வேதனையும் வலியும் பாத்தீங்கன்னா வேற யாருமே பட்டிருக்க மாட்டாங்கங்க. நீங்க உள்நாட்டுல இருக்கிறவங்க எல்லா ராசி அன்பர்களும் ரொம்ப அருமையா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா வாழ்றீங்க. ஆனால் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அங்க இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பத்தி. ஏதோ சம்பாத்தியம், காசு சம்பாத்தியம் இருந்தாலும் எல்லா வெறுப்புகளையும் மனசுல வச்சிருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு ஏண்டா நம்ம வாழ்றோம் அப்படின்ற மாதிரியாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய முழு சுதந்திரமும் இந்த 2025ல இருக்கு. நீங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே நானு கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும், தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கும், குழந்தை பாக்கியத்துல பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை சொல்லல, நீங்க திருமணத்தை பத்தி சொல்லல, வயதானவர்களுக்கு சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவீங்க. ஒரு சின்ன ஒரு நேரம் இயலாமை காரணமாக சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த பதிவுல சொல்ல முடியும். நல்ல டீடைல்டா உங்களுடைய பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த மாதிரியாலாம் பிரச்சனை இருக்கு, எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி இருக்கு அப்படின்னு கேட்கறவங்க நீங்க என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கன்னிராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதனால சில ஆன்மீக பரிகாரங்களை செஞ்சு அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்து, ஏன்னா கேது பகவான் அந்த சந்திரன் மீதே பயணிக்கும் போதுதான் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதுல இருந்துலாம் அவங்க நிறைய வெளியில வந்திருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன நேர்ல அதாவது வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஈஸியா கிடைக்கும். இன்னைக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் டேலயே அப்பாயின்மெண்ட் ஈஸியா கிடைச்சிரும். அதனால அதன் மூலமாக நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.